Hello, friends. Welcome to BioTown. So, get set to hit a century in NEET UG 2022. ஸோ நீங்கள் நீட் யூஜி 2022 ஆஸ்பிரண்ட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபுல் லென்த் டெஸ்ட்லாமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து டிசம்பர் 26 2 PM ஸ்டார்ட் ஆகுது. ஸோ யூ கேன் யூஸ் த இன்வைட் கோட் பயோடவுன் டு அன்லாக் இட். அது மட்டும் இல்லாமல் இன்டென்சிவ் கவரேஜ் ஆஃப் ஹோல் சிலபஸ் கிளாஸ் 11 கிளாஸ் 12. ஸோ கிளாஸ் 11 அண்ட் கிளாஸ் 12 வந்து 10 பார்ட்ஸாக கவர் பண்ணுவாங்க. லைக் ஃபர்ஸ்ட் 5 வந்து ஃபார் கிளாஸ் 11 அண்ட் நெக்ஸ்ட் 5 வந்து ஃபார் கிளாஸ் 12. அது மட்டும் இல்லாமல் 10 ஃப்ரீ ஃபுல் லென்த் டெஸ்ட் இஸ் curated for NEET UG 2022 aspirants. ஸோ இது வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபுல் டெஸ்ட்னாலே யூ கேன் ஆக்சுவலி இம்ப்ரூவ். அது மட்டும் இல்லாமல் நீட் யூஜி காம்பேட் நடக்குது. இது எப்போனா 26th December ஃபார் கிளாஸ் 11 கிளாஸ் 12 கிளாஸ் 13. ஸோ 45 minutesக்கு 28 questions. Alright. ஸோ செப்பரேட் கான்டெஸ்ட் இருக்குது ஃபார் கிளாஸ் 11 கிளாஸ் 12 அண்ட் கிளாஸ் 13. இது எல்லாமே curated by top educators. ஸோ இந்த மாதிரியான டெஸ்ட்டில் வந்து கண்டிப்பாக நீங்கள் என்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சூப்பராக நீட் எக்ஸாமில் ஸ்கோர் பண்ண நிறைய ஸ்கோப் இருக்குது. ஸோ டூ ஜாயின் இன் ஆல் தீஸ் காம்பேட்ஸ். Yes, ma'am. Sister population. Different population of யாரு same kind of organism. எங்க இருக்கு? Found in different places. அது பேர் என்னது? Sister population. Next, what is demography? Study of population. Study of population. Next, immigration. அப்படின்னா என்னது? Some unfavorable condition அப்போ one placeல வந்து போயிட்டு திருப்பி வந்துரும். சேம் ஸ்பீஷீஸ் எங்க போகுது? வேற பிளேஸ்க்கு போய் இட் கனெக்ட்ஸ் டு அ நியூ ஹேபிட்டாட். Natality. Birth rate. Number of births in a given population. Mortality. Death rate. Number of death. Number of deaths in a given population. Emigration. One place வந்து இன்னொரு பிளேஸ்க்கு போயிடும், அவ்வளவுதான்க்கா. ஓகேவா? என்னது? It has left the habitat. When it goes to a habitat, that is immigration. When it leaves the habitat, that is emigration. Next, growth models பத்தி பார்க்கலாம். வேற ஸ்லைட் போட்டுமா? Yes, ma'am. Yes, ma'am. Growth. Exponential logistic. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸ்போனென்ஷியல் growth. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து J shaped curve. resources in the habitat எப்படி இருக்குமா? அன்லிமிட்டடா இருக்குமா? நிறைய சாப்பாடு இருக்கும். அதே மாதிரி பாப்புலேஷனும் எப்படி இருக்கும்? வளர்ந்துட்டே போகும் நிறைய சாப்பாடு இருக்கிறதுனால. பாப்புலேஷன் growth is exponential. அப்போ பாப்புலேஷனோட டென்சிட்டி will increase. So dn by dt equal to Rn. is equal to natural Intrinsic increase in factor. population.
n is equal to population density. இதுக்கு இப்படி வரும் J-shaped curve. Next logistic growth. இது exponential growth. Exponential growth ஓட formula மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. Next logistic growth போலாம். Logistic growth போலாமா? Yes, ma'am. Logistic growth. இங்கே S-shaped curve. S-shaped. That's called as sigmoid curve. dn by dt is equal to Rn. Rn minus K plus n by K. K. Where n is equal to population density, R is equal to intrinsic rate of natural increase, K is equal to carrying capacity. ஓகேவா? ஸோ இப்போ கிராஃப் பற்றி போட்டோம்னா வேற ஸ்லைட் போட்டுமா? இந்த கிராஃபே கூட உனக்கு A and B, what is A, what is B ன்னு கேட்கலாம். J shaped, இது sigmoid. ஓகேவா? இது A, இது B. A என்னது, B என்னது? J shaped என்ன? A exponential growth. Exponential B logistic growth. Logistic growth. Exponential growth ஓட formula என்ன? dn by dt. dt is equal to Rn. இது dn by dt is equal to Rn K minus n divided by K. ஓகேவா? So next, according to MacArthur and Wilson in the year 1967, the maximum reproductive capacity in the optimal environmental condition is called biotic potential. Okay. Next, population interaction பத்தி பார்த்தோம்னா சாப்டர் முடிஞ்சு போச்சு. பாப்புலேஷன் இன்டராக்ஷன் பத்தி பார்க்கலாமா? ஓகேவா? யார்கிட்ட இருந்தும் சவுண்டே வர மாட்டேங்குது. Yes, ma'am. Yes, ma'am. Yes, ma'am. Okay. Population interactions. Intraspecific, interspecific. Intra அப்படினா same species. Same species. Interna between different species. இது லயன் இருந்துச்சுன்னா ஒரு லயனுக்கும் இன்னொரு லயனுக்கும் குள்ளார இஸ் இன்ட்ரா. இது ஒரு லயனுக்கும் ஒரு டைகருக்கும், இல்ல ஒரு லயனுக்கும் ஒரு எலிஃபென்ட்டுக்கும். சரியா?
So that is interspecific, அது intraspecific. Intrana always within. அதுல first predation. Predationனா predator இருப்பாங்க, ஒரு prayer இருப்பாங்க. ஓகேவா? So this one, it fixes energy to higher trophic levels. Next போட்டுமா? Yes, ma'am. Yes, ma'am. Yes, ma'am. Next competition. காம்படிஷன் என்ன அர்த்தம்னா கேன்ஸ் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல் பார்க்க போறோம். கேன்ஸ் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல் இது என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, டூ க்ளோஸ்லி ரிலேட்டட் ஸ்பீஷீஸ் Everything are the same. competing for what? competingனா என்ன அர்த்தம்? சண்டை போடுறது. competing போட்டி போடுறது for the same resources. for example, ஒரு ஜீப்ராக்காக 3 லயன் சண்டை போட்டுக்குது, competing for same resources. அப்போ காம்படிட்டிவ்லி இன்ஃபீரியர். அப்போ ரொம்ப எந்த லைன் இருக்கறதுல ஃபாஸ்டா ஓடுதோ அந்த லைனுக்கு தான் யார் கிடைக்கும்? ஜீப்ரா கிடைக்கும். கரெக்டா? Yes, ma'am. Yes, ma'am. Competitively inferior is eliminated. எது ஃபாஸ்டா போய் ஜீப்ரா வேகத்துக்கு போய் ஃபாஸ்டா போய் பிடிக்குதோ அதுக்கு தான் ஜீப்ரா. மிச்ச லயன் வந்து இஸ் காம்படிட்டிவ்லி இன்ஃபீரியர். நெக்ஸ்ட் parasitism. Host body. டோ எண்டோ. எக்டோனா லீச் மாதிரி, எண்டோனா நம்ம உள்ள இருக்கிற Hoop worm, ரவுண்ட் tapeworm, roundworm. ஆன பாரசைட் பிளான்ட்ஸுக்கு என்னது? கஸ்கியூட்டா. Cascata. ஓகேவா? நெக்ஸ்ட் அதே மாதிரி எக்டோசோ பாரசைட்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? மாடு மேலலாம் லீச் ஓட்டிட்டு இருப்பாங்கக்கா. So very good. That's they live on animals. Example, lice on man, leech on cattle, copods on marine fish. Barnacles பத்தி கேள்விப்பட்டிருக்கியா? Yes, அக்கா. Barnacles on, it's like ஒரு ஆர்த்ரோபோட் கிரஸ்டேஷன் வெரைட்டி. பார்னக்கிள்ஸ் வந்து வேல்ஸ்ல எல்லாம் நான் அந்த பிக்சர் அனுப்பட்டா எக்டோசூவோ பாரசைட். Yes, how do they look like? Okay. ரெண்டுமே அனுப்புறேன். கோபாட்ஸ் ஆன் கோபாட்ஸ் எப்படி இருக்கும்னா, நாய்க்கு உண்ணி இருக்குல்ல அது மாதிரி இருக்கும் கோபாட்ஸ். ஓகேவா? இதுதான் கோபாட்ஸ். ஓகேக்கா. இதுதான் கோபாட்ஸ் ஃபிஷ்ஷுக்கு. பார்னக்கிள்ஸ் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். பார்னக்கிள்ஸ்
whales image. இது வந்து barnacles on whales. ஓகேவா? நெக்ஸ்ட் எபிஃபைட்டோ பாரசைட்ஸ்னா அது நம்ம எல்லாருக்கும் பார்த்துருக்கோம்ல, ரெட் பக், காட்டன் பக்லாம் பிளான்ட்ஸ்ல இருக்கும்ல, those are ectophyto parasites. aphids, lac insect, red cotton bug, இது எல்லாமே எக்ஸாம்பிள்ஸ். நெக்ஸ்ட் commensalism. One is benefited, other neither benefited nor destroyed. ஒரு சிம்பிள் நம்ம வீட்ல இருக்கிற எக்ஸாம்பிள் சொல்லு. lizard வந்து insects சாப்பிடுது. சூப்பர், benefited. lizard நம்ம வீட்ல வாழ்றனால நம்மளுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா? அது ஆனா பெனிஃபிட் ஆகுது, ஃபுட் கிடைக்கும். பட் நம்மளுக்கு இட் இஸ் நெய்தர் ஹார்ம்ஃபுல் நார் பெனிஃபிட்டட். ஓகேவா? அதுதான் ஆர்கிட் அண்ட் மேங்கோ பிரான்ச், பார்னக்கிள்ஸ் ஆன் வேல். இப்போ நான் சொன்னேன்ல பார்னக்கிள் காமிச்சேன், அதுதான் barnacles on whale. Next, mutualism. Mutually benefited. Example, lichens and mycorrhizae. Next, amensalism. ஒரு ஆர்கனிசம் இன்னொரு ஆர்கனிசமா க்ரோ பண்ண விடாது. ஓகேவா? ஒரு ஆர்கனிசம் சுப்பீரியரா இருக்கும். ஓகேவா? ஸோ எக்ஸாம்பிள், Grevillea robusta, it does not grow another plant. Its seedlings to grow nearby or to grow on other roots. Proto cooperation அப்படின்னா என்ன அர்த்தம்? சில இமேஜஸ்லாம் பார்த்திருக்கேன்ல, இந்த crocodileோட முதுகுல வந்து பேர்டு வந்து நின்னுட்டே வரும். ரைனோசரஸ்ல, நம்ம ஊர்ல நம்ம மாடு மேல காக்கா நின்னுட்டு வரும்ல, பாத்திருக்கியா? அப்படி மாடு மேல காக்கா டிராவல் பண்ண, that's called as photo cooperation. they live separately but benefit. அதுக்கு அது பழக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ மாடு நடக்கும்போது அது கூடயே வரும். ஸோ that is they live separately but benefited. photo cooperation. எதுவுமே பெனிஃபிட் இல்ல, எதுவுமே இது கிடையாது. just like that they live separately தான், பட் ஒரு ஸ்பெசிபிக் டைம்க்கு they are benefited. Example, tick bird on rhinoceros, crocodile, bird on crocodile. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு.